சொல்லுங்க ஏதாவது நடிச்சு எது ஆர்கே நகர் ஆர்கே நகர் மாநாடு கோட்டு ஆக்சுவலி முன்னாடி ஃபியூ லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அவர் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருக்காரு. அழகே இதில் எப்படி ஆடிஷன் பண்ணி எடுத்தாரா டைரக்ட் பேசுனீங்களா? இல்லை அவர் என்ன கூப்பிட்டு டைரெக்டாகவே இந்த ரோலுக்கு வேற இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு நல்ல ஒரு படம் பண்ண போகிறேன். அது சர்ப்ரைஸாக வெளியில் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் படம் பண்ணி நல்லா இருக்கும் ஹைட்டுக்கு. நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு மூவி பண்ணியிருக்கேன், அது ரிலீஸ் ஆகணும். ட்ரெயினர்ஸ்னு சொல்லிட்டு ஷாம் அண்ட் ஸ்ரீகாந்த் அவங்க நடிச்சது. அதில் நான் தேர்ட் ஹீரோ மாதிரி இருப்பேன், ஹீரோயின் மாதிரி இல்லை. தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுங்களா? இல்லைங்க, நோ நாட் அட் ஆல். நான் முன்னாடி ஏர் ஹோஸ்டஸ். ஆனால் அம்மா ஆர்டிஸ்ட் மலையாளத்தில். அந்த ரிச்னஸ் இருக்கு, அந்த ஏர் ஹோஸ்டஸ் இருந்தாலும் அந்த ரிச்னஸ். ஆமாம், தேங்க்யூ. ஆல்ரைட், நல்லா இருக்கு. நடிச்சிருக்கிறேன். எப்படி சார் இருக்கு படம்? விமர்சிச்சிருக்கீங்க, ஆனால் தொல் திருமாவளவனுக்கும் போட்டு காமிச்சிருக்கீங்க. அவரும் பாராட்டியிருக்காரு. என்ன அர்த்தம்? சின்ன விளக்கம் தரேன். மாட்டுக்கறி சாப்பிட்றது விமர்சனமே இல்லை. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, ஓ மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளாச்சோ அப்படின்ட்டு. அது தவறு ரைட்டுன்னு சொல்லவே இல்லையா? ஸோ அதனால அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். மாட்டுக்கறி சாப்பிடுவாரு, அதை ஆதரிக்கிறவர், அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு, தூங்கிட்டாரு அந்த சீன். இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை சார். அதே மாதிரி திருமாவளவனுக்கு போட்டு காட்டியிருக்கீங்க, அவர் பாராட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் சரியில்லைன்ற டைலாக் அடிக்கடி வருது படத்தில். அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? திருமாவளவன் பார்த்தது படத்துக்கு பலம் நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? பார்த்ததும் பாராட்டணும். ஃபஸ்ட்டு கடைசி கிட்டத்துக்கு போய் சொல்லுங்கள். திருமாவளவன் பார்த்தது நான் விரும்பி அவர் பார்த்தது எனக்கு பலமாக தான் நினைக்கிறேன். எல்லா சினிமாவையும் தப்பு நான் சொல்லவே இல்லை. இதே கேள்வியை படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும், அதான் அந்த கேள்வி அங்கே வச்சேன். எல்லா அரசியல்வாதியும் ஒட்டுமொத்தமாக தப்பு சொல்லவே. ஸோ அதிகாரம் கையில் இருக்கிற அரசியல்வாதி மக்களுக்கு எதிராக செய்கிறாங்கன்னு தான் படத்தில் பேசியிருக்கோம். ஸோ அது உண்மையாகவும் இருக்கும், ஒன்று இல்லாமலும் போகலாம். அது உங்கள் பார்வை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும். தப்பாக தான் சொல்லுங்கள், சரியாக இருந்தாங்கன்னா இல்லை. என் கேள்வி என்னென்னா, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட படமாக இருக்குது. டாக்டர் அன்புமணியோ டாக்டர் ராமதாஸையும் கூட போட்டு அழைப்பு விடுக்கலாமே, ஏன் திருமாவளவனை மட்டும் பர்டிகுலராக இது பண்ணியிருக்கீங்க? அவங்களும் அரசியல் தான். அது நீ கேள்வி கரெக்டு தான். இதே கேள்வியை தான் அங்கேயும் ஒருத்தர் கேட்டாங்க. எனக்கு வாய்ப்பு இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுறேன், வாய்ப்பு இல்லாதவங்களை கூப்பிட முடியாது இல்லையா? அதுதான் உண்மை, கூப்பிடக்கூடாது அப்படின்னு உண்மை. சார், படத்தில் ஒரு கேரக்டர் வருது, காட்பாடி கந்தசாமி. எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி அவருடைய சட்ட கை மடிப்பெல்லாம் ஒரே மாதிரி ஸ்டைலாக இருந்துச்சு. அவரை மீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரை மீன் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க. காட்பாடி கந்தசாமி எடப்பாடி பழனிசாமிங்கிற செட்டாக ஒரு மாதிரி. ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா, அது கூட அது காரணமாக இருக்கலாம் இல்லையா? ஒரு மட்டும்தான் அப்படிலாம் யாரையும் நான் டாமினேட் பண்ணி வைக்கலாம். டிஎம்கே ஃபேவர் படமாக இது ஆரம்பிச்சு படம் பார்த்து நீ தான் சொல்லணும். நான் படம் அப்படிதான் வச்சிருக்கிறீங்க. அம்மாவை காமிச்சிங்க, அவங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மாவை நான் காட்டவே இல்லையா? இல்லை, அது ஒரு மறைமுகமாக போகுது இல்லை அந்த இது. அது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம்? அது டிஎம்கே தானே சொல்ல வரீங்க. ஆட்சி மாற்றம் இப்போ இருக்க டிஎம்கே மாறணும்னு சொல்ல வரீங்களா? பொதுவாக என்ன சொன்னாங்க, 75 ஆண்டுகள் இந்திய அரசியலில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சியையும் நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, பொதுவாக தான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தரை கேட்டு மாற்றம் வேணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சினிமாவிலேருந்து விஜய் வந்திருக்காரு, அவர் ஓகேவா? இல்லை, அது அரசியல் சம்மந்தம் இல்லாத விஷயம். நாங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை சார். ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிற விஷயம் இருக்கு, கதைன்ற விஷயம் இருக்கு, அது சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அது எந்த மீடியாவில் சொல்கிறோங்கிறது தான் உத்தி. அந்த கதை சரியான உத்தியில் போய் சேர்ந்தாதான் ஆடியன்ஸ் போய் சேரும். இந்த கதைக்கு ஒவ்வொரு காட்சிகளும் நீங்கள் வச்சிருக்கிற அடுக்கடுக்கான வசனம் முடியத மீறி நீண்டு போகுது. ஒரு கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவைக்கு மேலே ஒவ்வொரு காட்சியும் வளரும். இது நாங்கள் உங்கள் கருத்து இருக்கலாம், ஃபீல் பண்ணுறோம். இப்படி வரும்பொழுது பாகுபலியே 2 மணி நேரம் 58 நிமிஷம், பாபநாசம் 3 மணி நேரம் 5 நிமிஷம். ரீசெண்டாக பார்த்த பெரிய படங்கள். பாகுபலிக்கு ஓகே, பாபநாசத்தில் திரைக்கதை பிரமாதம் வருது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு லெங்க் கொடுத்து டயர்டாக்கி 3 மணி நேரம் 8 நிமிஷம் இந்த படம் ஓடுதுன்னா இது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த பாகுபலி இந்த படங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு 3 நாள் எடுத்த படங்கள் போய் சேர்ந்துருக்கு இல்லை அதான் அதுக்குரிய திரைக்கதையோ விஷயமோ உள்ள இருக்கிறது இல்லாம பண்ணிருக்கீங்களா? இல்லை அப்படி நினைக்கிறேன். ஏன் இது வருத்தம்? நல்ல விஷயம் போய் சேர வேண்டிய விஷயத்தை நீங்க சொன்ன முறையே பாதிச்சிருக்கேங்கிற வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக மக்கள் ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுவும் வந்து எப்பயுமே பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் இல்லாமல் யதார்த்தமான வார்த்தைகள் தேவைப்படும் போது அது புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த லென்த்து தேவைப்படுச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த உண்ணாவிரத பந்தனம் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. அந்த ஹீரோயின் கனவு கண்டுகிட்டே இருக்க 3 டூயட் போட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு பயம் கிளைமாக்ஸில் எங்கே அவங்க போயிட்டாங்கன்னு இவங்க கூட டூயட் போட்டுருவீங்களான்ட்டு. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு கதாநாயகி இருந்தாங்க, ஒரு 4 பாட்டு வேணும் அப்படின்னு மொத்தம் விரும்புகிறேன். இப்போ ஒரு சொன்னார் இல்லைங்களா 3 மணி நேரம் ஒரு டைட்னஸ் கூட வச்சு ரிலாக்ஸேஷன் கூட அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டு வச்சு, மற்றபடி டிஸ்டர்ப் அந்த கதைங்க ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அது இல்லை. இல்லை, எங்கள் எல்லாரோட கேள்வியுமே நல்ல கருத்து, இது போய் சேரணுமே இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதான் நான் கேட்டால் அதை அவர் வேறு மாதிரி கேட்டால் முயற்சி பண்ணுறேன்.